எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியா டு ஜப்பான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு 72 ஹவர்ஸ்க்கு உள்ளார RT-PCR டெஸ்ட் எடுத்துருக்கணும். ஸ்பெஷலாக ஜப்பானுக்கு MHLW ஃபார்மேட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் லேபர் அண்ட் வெல்ஃபேர் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இந்த ஃபார்ம் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வெப்சைட், அதாவது மோஃபா வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சில ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லெபார்டரிஸ் அவங்களோட ஓன் ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கிற SBC ஸ்கேன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெபார்டரியில் தான் RT-PCR டெஸ்ட் எடுத்தோம். அவங்க ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளார ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால், ஏர் இண்டியாவில் சென்னை டு டெல்லி, டெல்லி டு டோக்கியோ நரிதா ஏர்போர்ட். இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணும்போது நம்ம RT-PCR நெகட்டிவ் ரிப்போர்ட் காமிக்க வேண்டியது இருக்கும். வேறு யூஸ்வலான ஃபார்மாலிட்டிஸ் தான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அதே மாதிரி டெல்லியில் இமிக்ரேஷன் போகும்போதும் RT-PCR ரிப்போர்ட் செக் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி மாஸ்க், ஃபேஸ் ஷீல்ட், அதுக்கப்புறம் சானிடைசர் கொடுக்குறாங்க. அடுத்து ஜப்பானில் நரிதா ஏர்போர்ட்டில் 8 o'clock லேண்ட் ஆயிருச்சு. இந்த பேண்டமிக்கில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அட்லீஸ்ட் 4 to 5 hours எடுக்கும். இந்த பேண்டமிக்கு முன்னாடியெல்லாம் யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ணுறதை சாப்பிடாம நிறைய பேர் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா ஒரு 1/2 hour to 45 minutesல நம்ம இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். பட் இப்போ பேண்டமிக்னால நிறைய டைம் எடுக்கிறதுனால நம்ம வெளியே வர்றதுக்கே 1 o'clock ஆச்சு எங்களுக்கெல்லாம். ஸோ மார்னிங் ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ணுற அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாட்டி அட்லீஸ்ட் பேக் பண்ணி கொண்டு வந்தால் PCR ரிசல்ட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அங்கே ஷாப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம முக்கியமான ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி இமிக்ரேஷனுக்கு வர்ற வழியில் ஒரு இடத்துல நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே முதல்ல நம்மளோட RT-PCR ரிப்போர்ட் அண்ட் வேக்சின் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஏரியாவில் கொஸ்டினர் அண்ட் ரிட்டன் பிளட்ஜ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். கொஸ்டினரில் நார்மலான நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், நேம், அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், ஃபீவர், காஃப், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மெடிசன்ஸ் லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஃபீவர் மெடிசன், கோல்டு, பெயின் கில்லர் மெடிசன் ஏதாவது நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 14 days குவாரண்டைன் இருக்கணும். அந்த 14 daysம் நம்ம வீட்டில் குவாரண்டைன் இருக்கமா இல்லைன்னு சொன்னோன்னா ஹோட்டலில் குவாரண்டைன் இருக்கமா அப்படிங்கிறதுக்கு yes or no டைப் கொஸ்டின் இருக்கும். அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். இதோட கொஸ்டினர் ஃபார்ம் முடிஞ்சிரும். அடுத்து ரிட்டர்ன் பிளட்ஜ் ஃபார்மில் 5 points கொடுத்துருப்பாங்க. அந்த 5 pointsம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேம் தான் எழுத வேண்டியது இருக்கும், சைன் எதுவும் இல்லை. அப்புறம் லாஸ்ட் பேஜில், அந்த ரிட்டர்ன் பிளட்ஜோட லாஸ்ட் பேஜில் இனி ஒரு தடவை நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி போக போகிறோம், அதாவது ஓன் காரா இல்லைன்னு சொன்னால் ரெண்டல் கார் அப்படிங்கிற ஆப்ஷனை இந்த ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ ஓன் கார் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோவா பெரிய பிரச்சனை இல்லை. இஃப் சப்போஸ் ப்ரைவேட் ரெண்டல் கார் யூஸ் பண்ணுறவங்க இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கொஸ்டினர் அண்ட் பிளட்ஜ் ஃபார்ம் ரெண்டுமே ஃபில் பண்ணி முடித்த உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்க ஆன்லைனில் என்டர் பண்ணி கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்த ஏரியாவில் நம்ம PCR டெஸ்ட்டுக்கு சலைவா சாம்பிள் கொடுக்கணும். கொடுத்த உடனே அதுக்கு அடுத்த ஏரியாவில் நம்ம ஃபோனில் மை SOS அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்த ஏரியாவில் இந்த மை SOS ஆப்போட பர்பஸ் பற்றியும் அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதோட ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட PCR ரிப்போர்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சாம்பிள் கொடுத்ததுல இருந்து ஒரு 2 hours ஆகுது எடுக்கும். அடுத்து நெகட்டிவ் PCR ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அஸ் யூஷுவலாக இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
அடுத்து நம்ம வீட்டில் வந்து 14 டேஸ் வந்து குவாரண்டைன் இருக்கணும். இந்த 14 டேஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க 10வது நாள் வந்துட்டு RT-PCR எடுத்து நெகட்டிவ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா குவாரண்டைன் ஹோம் குவாரண்டைன் வந்து எண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம இந்த மை SOS ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து 3 ஐகான்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது வந்துட்டு ரிப்போர்ட் யுவர் ஹெல்த் கண்டிஷன், தேர்டு வந்து செக்இன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆன உடனே வந்துட்டு செக்இன் அப்படிங்கிற அந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணணும். இந்த 14 டேஸ் குவாரண்டைன் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளோட லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்போ வந்து நம்ம ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிற அந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணணும். இது போக ஆடியோ கால் வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ வந்து அந்த காலை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி 15 செகண்ட்ஸ் வந்து அப்படியே வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ காலும் வந்து எவ்ரிடே 2 to 3 டைம்ஸ் வரும். ஸோ நம்ம வீடியோ கால் அந்த ஐக்கானை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கவர் பண்ணுற மாதிரி 30 செகண்ட்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து கட் ஆகிடும். அப்புறம் எவ்ரிடே வந்து ப்ளீஸ் ரிப்போர்ட் யுவர் ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிற மெசேஜ் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது ரன்னிங் நோஸ், ஸ்டஃபி நோஸ், ஃபெட்டிக், அதுக்கப்புறம் ஃபீவர், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, இது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த 14 டேஸ் குவாரண்டைன் வந்து முடிஞ்ச உடனே உங்களுடைய ஹோம் குவாரண்டைன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், 24th டிசம்பர் மோஃபா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸோட அப்டேட் படி நம்ம இந்தியாவில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கேரளாவிலேருந்து வர்றவங்க இந்த 4 ஸ்டேட்லையும் லாஸ்ட் 14 டேஸில் விசிட் பண்ணவங்களும் வந்துட்டு கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் ஃபெசிலிட்டிஸில் 3 டேஸ் குவாரண்டைனில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹோம் குவாரண்டைன் வந்து 11 டேஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பிளட்ஜ் ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 14 டேஸ் குவாரண்டைன் ரூல்ஸை வயலேட் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நேமை வந்து பப்ளிக்காக வந்து டிஸ்க்ளோஸ் செஞ்சு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்ஸை ரீவோகேட் பண்ணி டீபோர்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்தியா டு ஜப்பான் ட்ராவல் கைட்லைன்ஸை ஓரளவு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்தியாவிலேருந்து ஜப்பான் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.